அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூரல் மினி கிச்சன். இன்றைக்கி வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணி நம்ம வீட்டிலே சேர்க்குறோம். இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 3 நார்த்தங்காய் இருக்கும். அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டி போட்டு உப்பு போட்டு நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே ஒரு 10 நாள் இருக்கும் நான் உப்பு போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இல்லை கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிளகாய் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் மிளகாவை. இப்போ இதில் வந்து ஒரு லெமனை விட கொஞ்சம் பெரிய சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து மசாலா வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. கடுகும் உளுத்தம்பருப்பும் கலந்தது தான் இருக்குது. அதனால் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு 2-3 வெந்தயம் சும்மா வாசத்துக்காக தான், ரொம்ப போட்டாதீங்க கசக்கும், ஏன்னா நார்த்தங்காய் ஏற்கனவே கசக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 10 வத்தல். இது எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சட்டி காஞ்சோன்னுமே நல்லா சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிடும் அந்த கடுகு எல்லாமே. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா மசாலா வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து நல்லா சிம்மில் போட்டுருங்க. இப்போ நல்லா இந்த கடுகெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஜாரில் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு இப்போ எல்லா மசாலாவையும் நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதுக்கடையில் மிளகாய் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா சிம்மில் போட்டு நல்லா தண்ணி வற்றணும். அந்தளவுக்கு சிம்மில் போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டை வந்து நல்லா தட்டி, தோலோடையே இருக்கட்டும், நல்லா தட்டி அதையும் எண்ணெயில் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் வந்து பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுட்டு இப்போ எண்ணெயிலே வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா நார்த்தங்காய், அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நார்த்தங்காவை போட்டுட்டு இப்போ அதுக்கெல்லாம் பச்சை மிளகாவும் உங்களுக்கு நல்லா சூப்பராக தண்ணி வற்றி வந்துடும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க நம்ம அந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் இதில். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்ருங்க அந்த எண்ணெயிலேயே. கொஞ்சம் நல்ல ஒரு சிம்மில் போட்டுக்கோங்க, தீயை வந்து ஃபுல்லாக வைக்க வேணாம். கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா புளி, அது நல்லா திக்காக, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்போ இந்த புளியை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஊறுகாய் வந்து ஊற வைக்கும் போது உப்பு நிறைய போட்டிருப்போம். நான் வந்து ரொம்ப உப்பு சேர்க்க மாட்டேன், அதனால் கம்மியாக ஒரு அரை ஸ்பூன் இருக்கும், கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது வந்து நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சு வந்தோடனே ஒரு மூடி போட்டு நல்லா சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் அதிகமாக எண்ணெய் சேர்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெய் இருக்கும். நான் வந்து ரொம்ப எண்ணெய் சேர்க்கலை, அதனால் கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜ். இதில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் மசாலா அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நூரல் மினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.